Hi everyone. இன்னைக்கு நம்ம 11th காமர்ஸ்ல சாப்டர் 21 மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் செல்ஃப் ஹெல்ப் குரூப் இந்த டாபிக்ல இருக்க லெசன்ல உள்ள 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் என்ன 2 மார்க் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 மார்க் பாருங்க. கிவ் சம் எக்ஸாம்பிள் ஃபார் மைக்ரோ என்டர்பிரைசஸ். ஓகேவா, மைக்ரோ என்டர்பிரைசஸ்னா ஒன்றும் இல்லை, சின்ன சின்ன என்டர்பிரைசஸ். ஓகேவா, குறு நிறுவனங்கள் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை தான் வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கிளே பாட் மேக்கிங், மண்பானெல்லாம் செய்வாங்கல்ல அது. ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வெண்டார்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சேல் பண்றவங்க. ரிப்பயர் ஷாப்ஸ், ஓகேவா, மெக்கானிக் ஷாப்ஸ் அந்த மாதிரி. காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஓகேவா, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி மீன்ஸ் அந்த பஞ்சு இது பண்றது. ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், ஹேண்ட்லூம்ஸ். ஓகேவா, ஹேண்ட்லூம்ஸ்னா ஒன்றும் இல்லை, கைவினை பொருட்கள், நம்ம கையில கூட பின்றது, இதெல்லாம் வந்து ஹேண்ட்லூம்ஸ்ல உங்களுக்கு வந்துடும். ஓகேவா, இதெல்லாம் தான் என்னன்னு சொல்றாங்க, மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து செகண்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் த எய்ம் ஆஃப் நீட்ஸ்? ஓகேவா, ஃபர்ஸ்ட் நீட்ஸ்னா என்னன்னு பாத்துக்கோங்க. நீட்ஸுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இருக்கு. ஓகேவா, நீட்ஸோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா நியூ என்டர்பிரனர், வெயிட் பண்ணுங்க, needs is equal to new entrepreneur come enterprise development scheme. ஓகேவா, டெவலப்மெண்ட் ஸ்கீம். நீடோட ஃபுல் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, நியூ என்டர்பிரனர் கம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகேவா, இதுதான் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் இதை எழுதிட்டு அதுக்கப்புறம் நீங்க எழுதிக்கோங்க. டு ப்ரொவைடிங் என்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் டு எஜுகேட் அ யங் என்டர்பிரினியர். ஓகேவா, என்ன இதோட எய்ம் என்ன, நீட்ஸோட எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூவா எஜுகேட் பண்ண, அதாவது அந்த என்டர்பிரினர்ஷிப் பத்தி டெவலப்மெண்ட் அதோட பத்தி ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேவா, முதல்ல என்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னு பார்க்கலாம். ஓகேவா, என்டர்பிரினியர் அப்படின்னா யாரும் இல்ல, ஒரு கேர்ள், அதாவது ஒரு ஓனர், ஒரு தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, என்டர்பிரினியர் மீன்ஸ் இது வந்து விமன்ஸை வந்து குறிக்கும், ஒரு பெண் தொழில் அதிபர். ஓகேவா, எஜுகேட் யங் என்டர்பிரினியர்ஸ். நீட்ஸோட எய்ம் என்ன, அப்போ ஒரு சின்ன வருங்கால யங்ஸ்டர்ஸ் என்டர்பிரினர்ஸை மோட்டிவேட் பண்றது தான் வந்து இந்த நீட்ஸோட முதல் எய்மா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் தென் ப்ரிப்பேரிங் பிசினஸ் பிளான். ஓகேவா, நீட்ஸ் மூலியமா என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்கீம் மூலியமா பிசினஸ் பிளான்ஸ் வந்து நிறைய நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் வந்து எய்ம்ஸ் ஆஃப் நீட்ஸ். அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. வாட் இஸ் அ செல்ஃப் ஹெல்ப் குரூப்? செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா என்ன? செல்ஃப் ஹெல்ப் குரூப் இஸ் a small informal voluntary association. செல்ஃப் ஹெல்ப் குரூப்னா நமக்கு ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா, அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப் மீன்ஸ் ஒவ்வொரு அந்த ஸ்ட்ரீட்ல வந்து மகளிர் சுய உதவி குழு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பாங்க. ஓகேவா, உமன்ஸா கிரியேட் பண்ணி சுய உதவி குழுன்னு வச்சிருப்பாங்க. அதை தான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, it is created for the purpose of enabling member to reap economic benefit out mutual help, solidarities and joint ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது எதுக்காக இதை வந்து கிரியேட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீப் எக்கனாமிக்ஸ். ஓகேவா, அதாவது எக்கனாமிக்ஸோட பெனிஃபிட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு. ஓகேவா, மியூச்சுவல் ஹெல்ப், நம்ம ஃபினான்ஷியலா ஒருத்தருக்கு அந்த குரூப்ல யாருக்கோ ஏதோ தேவைப்படுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி அவங்க கிட்ட கொடுப்பாங்க. ஓகேவா, அவங்க கிட்ட கொடுக்கறது மூலயமா அவங்களோட ஃபினான்ஷியல் இது வந்து மியூச்சுவலா ஹெல்ப் பண்ணுவாங்க. சாலிடாரிட்டினா ஒன்றும் இல்லை, ஒற்றுமையா இருக்கிறது. அண்ட் தென் ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப். இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 2 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 3 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க.
ஃபர்ஸ்ட் 3 மார்க் பாருங்க. லிஸ்ட் அவுட் த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ்ட் பை MSME இன் தமிழ்நாடு. ஓகேவா, MSME அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன பாத்துருங்க. MSMEயோட ஃபுல் ஃபார்ம் பாத்தீங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ். ஓகேவா, அதாவது மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம், நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல அதுதான் இது. இதுல அதுல ஸ்மால் மட்டும் தான் கேட்டிருந்தாங்க, இதுல மீடியமும் சேர்த்து கேட்டிருக்காங்க. என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? டெக்ஸ்டைல்ஸ் என்ன பண்ணுவாங்க? கிளாத்ஸ் இந்த மாதிரி இது பண்ணுவாங்க. லெதர் ப்ராடக்ட்ஸ் லைக் ஷூ, பேக், பெல்ட் இந்த மாதிரியான இதெல்லாம் பண்ணுவாங்க. தென் கெமிக்கல்ஸ், அடுத்து பிளாஸ்டிக், and then garments also related to a cloth items related-ஆ தான் இருக்கும். and then jewelries, ஓகேவா, நார்மல் இந்த கவரிங் ஜுவல்லரிஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் என்ன பண்றாங்க, MSME தமிழ்நாட்டுல இந்த ப்ராடக்ட்ஸ் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, குறுகிய நிறுவனங்கள் வந்து இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இந்த மாதிரியான ப்ராடக்ட் தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து, வாட் இஸ் த ரோல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் MSME இன் இந்தியன் எக்கனாமிக்? ஓகேவா, ரோல் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் MSME என்னென்ன ரோல்? எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல்ஸ். ஓகேவா, எம்ப்ளாய்மெண்ட் பொட்டன்ஷியல்னா என்னன்னு சொல்லலாம். எம்ப்ளாய்மெண்ட் திறன் வந்து நிறைய ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. லோ ப்ரொடெக்ஷன் காஸ்ட், ப்ரொடியூஸ் பண்றதுக்கு அவ்வளோ காஸ்ட் தேவையில்லை. லோ இன்வெஸ்ட்மெண்ட், ரொம்ப பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம். குயிக் டெசிஷன் மேக்கிங், டக்குன்னு என்ன பண்ணிடலாம், இந்த மாதிரி எடுத்தா இப்படி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டக்கு இது பண்ணலாம். சப்ளிமெண்டரி ரோல். ஓகேவா, இந்த மாதிரியான இதெல்லாம் தான் வந்து MSMEல இருக்கிற சிக்னிஃபிகன்ஸ், ரோல்ஸ் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அடுத்து தேர்ட் ஒன் பாருங்க. எக்ஸ்பிளைன் எனி 3 ஃபீச்சர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப். ஓகேவா, செல்ஃப் ஹெல்ப் குரூப்பா ஒரு குரூப்போட ஒரு 3 ஃபீச்சர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. The motto of every group member should be saving first, credit later. மோட்டோனா ஒன்றும் இல்லை, பொன்மொழி. ஓகேவா, அதாவது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்க ஒவ்வொரு மெம்பர்ஸோட பொன்மொழி என்னவா இருக்கணுமா? சேவிங் ஃபர்ஸ்ட், கிரெடிட் லேட்டர். ஓகேவா, முதல்ல என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும், மணியை சேவ் பண்ணி வச்சுக்கணும். கடன் வந்து அப்புறமா தான் பார்க்கணும், கிரெடிட் லேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, த குரூப் நீட்ஸ் அண்ட் நாட் பி ரிஜிஸ்டர்டு. இப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் வந்து ஸ்ட்ரீட் ஒரு இது படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே, இதை ரிஜிஸ்டர் பண்ணணுமானா கிடையாது, வேண்டாம். ஓகேவா, ஈச் குரூப் ஷுட் ஹேவ் ஒன்லி 1 மெம்பர் ஃப்ரம் 1 சிங்கிள் ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியில இருந்து ஒரு மெம்பர் மட்டும்தான் என்ன பண்ணிக்க முடியும், அந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்க முடியும். ஓகேவா, அதுல நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் இருக்க முடியாது. இதுதான் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ல இருக்க ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 3 மார்க்ஸோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்து 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம் வாங்க. எக்ஸ்பிளைன் முத்ரா பேங்க். ஓகேவா, முத்ரா பேங்கோட எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒண்ணு. The government of India has launched Mudra Bank with a capital amount of 20,000 crores. ஓகேவா, அதாவது இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க முத்ரா பேங்க. எவ்வளவு கேபிட்டல் வச்சுன்னு பாத்தீங்கன்னா 20,000 crores, 20,000 கோடி வச்சு கேபிட்டல் வச்சு ஸ்டார்ட் பண்ணதுதான் இது முத்ரா பேங்க் அப்படின்ற ஒரு பேங்க நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா, எனி கிரெடிட் கேரண்டி கரப்ஸ் ஆஃப் 3,000 crores. ஓகேவா, கிரெடிட் கேரண்டி கடன் கொடுக்குற அந்த கிராப்ஸ் என்னது 3,000 crores அதுக்கு. ஓகேவா, to help MSME and startup to resolve problem relating to finance. இந்த பேங்க் எதுக்காக ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா MSME, இப்ப நான் சொன்னல மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அண்ட் தென் ஏதாவது நியூவா ஸ்டார்ட் அப் ஏதாச்சும் இது பண்ண போறாங்க, பிசினஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன ஃபேஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஃபினான்ஸான ப்ராப்ளம்ஸ் தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸை வந்து ரிசால்வ் பண்ணி வைக்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் என்னது முத்ரா பேங்க் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, முத்ரா பேங்க் ரீஃபினான்ஸ் மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் த்ரூ பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்ற ஒரு இதுல இருந்துதான். அதாவது இந்த முத்ரா பேங்க் வந்து எங்க இருந்து வந்துச்சு அப்படி ரீஃபினான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஃபினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றதுல இருந்துதான் அகைன் ரீஃபினான்ஸ் பண்ணியிருக்காங்க. எது மூலியமானா பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்ற இதுல இருந்துதான், அந்த இதுல இருந்துதான் வந்து கொண்டு வந்திருக்காங்க.
These measures will greatly increase the self-confidence of young, educated or skilled workers to become first generation entrepreneurs. இது மூலியமா என்ன பண்ணுவாங்க எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் அண்ட் தென் எஜுகேட்டடான பீப்புள்ஸ் அண்ட் தென் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் எல்லாமே வந்து அவங்க எல்லாருமே ஒர்க்கர்ஸா இல்லாம ஃபர்ஸ்ட் முதல் தொழிலதிபரா வந்து அவங்க ஃபேமிலி ஆர் அவங்க ஜெனரேஷன்ல முதல் தொழிலதிபரா வர ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட எக்ஸ்பிளனேஷன். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் ஆர் த ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செல்ஃப் ஹெல்ப் குரூப்? அதுதான் SHGS அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸிங் ஆன் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன். இந்த செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை அவங்க யாரை ரொம்ப டார்கெட் பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எம்பவர்மெண்ட் ஆஃப் விமனை தான் வந்து டார்கெட் பண்றாங்க அப்படின்றாங்க. சேவ் பீப்புள் ஃப்ரம் த கிளச்சஸ் ஆஃப் மணி லெண்டர் அப்படிங்கிறாங்க. அதாவது பீப்புள்ஸ வந்து எதுல இருந்து அவங்க இது பண்றாங்க, சேவ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளச்சஸ் ஆஃப் மணி லெண்டர்ஸ். மணி வாங்கியிருப்பாங்கல்ல அவங்க கிட்ட இருந்து அவங்கள காப்பாத்துறாங்க, கடன் வாங்கியிருக்கவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறாங்க. நம்ம நார்மலா வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வாங்குறோம் அப்படின்னா நம்ம நிறைய இது பண்ற மாதிரி நிறைய அதுல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும்ல, ஸோ அந்த மாதிரி வாங்கணும், நம்ம காப்பாத்துறாங்க. பில்டிங் கெப்பாசிட்டி ஆஃப் உமன் அண்ட் டு எனபிள் தெம் டு பார்ட்டிசிபேட் இன் ஜென்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா, இது மூலியமா என்ன ஆகுறாங்க, உமன்ஸ் எல்லாருமே வந்து ஆக்டிவிட்டீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து அவங்க இன்வால்வ் ஆகி அவங்களுக்கான இதை வந்து ஸ்கில்ஸை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொமோட்டிங் என்டர்பிரினர்ஷிப் ஸ்கில்ஸ் அமாங் விமன். ஓகேவா, என்னென்ன மாதிரியா பண்ணோம்னா ஒரு ஐடியா வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகுது. ஓகேவா, ஸ்கில்ஸ் வந்து அவங்களுக்கு கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. எவாலுவேட்டிங் த எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் ஆஃப் மெம்பர் ஃபேமிலிஸ். எக்கனாமிக் ஸ்டாண்டர்ட் அதாவது ஒரு மெம்பர் ஃபேமிலியில ஒரு மெம்பரா அவங்க என்ன பண்றாங்க, எக்கனாமிக்ல ஸ்டாண்டர்ட் கரெக்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதோட வந்து இந்த லெசன்ல இருக்க 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கோட எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சிருச்சு. இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. தேங்க்யூ.